rounding decimals to nearest hundredths place. So இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா rounding of numbers to nearest tens, hundreds, thousands பார்த்திருக்கோம். Then rounding decimals to nearest tens பார்த்திருக்கோம். So அந்த வீடியோஸ்ல வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க பண்ண வேண்டியது description or comment box click பண்ணி நம்பர் சிஸ்டமோட லிங்க் அவைலபிளா இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்லாம் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. So இன்னைக்கு வந்து rounding decimals to nearest hundreds. So இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு place value chart of decimals வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். So that உங்களுக்கு classify பண்ண தெரிஞ்சிருக்கணும். Tenths place எது, hundredths place எது, hundreds place எது, இதுக்கு ரெண்டுத்துக்குமே difference இருக்கு. So place value chart பார்க்கும்போது அதோட difference உங்களுக்கு புரியும். So இங்க வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து place value chart. இங்க சென்டர்ல இருக்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா decimal point. To the right எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா tenths, THs இருக்கும். Hundreds, THs இருக்கும். So to the left நீங்க பாத்தீங்கன்னா ones, tens, hundreds, thousands, then 10,000s இந்த மாதிரி இருக்கும். So இன்னைக்கு வந்து rounding of decimals to nearest hundreds அப்படின்னும்போது 1/100 தான் denote பண்ணுது. So which means decimal pointக்கு அப்புறம் 2 places மட்டும் இருக்கணும். So இதை வந்து nearest hundreds கூட சொல்லலாம் or else up to 2 decimals கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். Which means உங்களோட hundreds place ஓட நீங்க ஸ்டாப் பண்ணணும். So அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட next place which means hundreds place ஓட right என்ன இருக்கு thousands இந்த place. So இந்த placeல இருக்க digit தான் decide பண்ண போகுது இது நீங்க எப்படி rounding பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. So hundreds வந்து round off பண்ணோம் அப்படின்னா next place to the right என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா thousands place. So இந்த digit தான் வந்துட்டு decide பண்ண போகுது. If it is less than 5 or 5 or more இருக்கும்போது நீங்க எப்படி rounding பண்ணணும் அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So ரெண்டு கேட்டகரி இருக்கு நம்ம சொன்னோம் நீங்க பார்க்க போறது thousands placeல இருக்க digit அந்த digit வந்து less than 5 அப்படினும்போது 4 3 2 1 and 0 இந்த digit இருக்கும்போது 5 or more அப்படினும்போது 5 6 7 8 9 so 5 or more னும்போது நீங்க 5 இன்க்ளூட் பண்ணனும் so இந்த ரெண்டு கேட்டகரி தான் இருக்கு so if it is less than 5 so அந்த digit வந்து less than 5 இந்த digitல ஃபால் ஆச்சுனா நீங்க என்ன பண்ணனும் just remove all the digits to the right which means உங்களோட hundreds placeக்கு to the right என்ன இருக்கு thousands place then 10,000s place இதுல இருந்து எல்லா digitsமே just remove பண்ணிட்டு உங்களோட hundreds placeல என்ன digit இருக்கோ அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிரணும் so condition நீங்க பாத்தீங்கன்னா less than 5 4 3 2 1 and 0 so இது எந்த placeல இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட thousands placeல இந்த மாதிரி digit இருந்தது அப்படினா உங்களோட hundreds placeல என்ன digit இருக்கோ அத as it is வச்சிட்டு remaining இருக்க digitsலாம் just remove பண்ணிரணும் so இது வந்து category 1 so next category பாத்தீங்கன்னா 5 or more so உங்களோட thousands placeல நீங்க பாத்தீங்கன்னா 5 or more 5 6 7 8 and 9 இந்த digitsல ஏதா ஒரு digit fall ஆகும்போது நீங்க என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா உங்களோட hundreds placeல என்ன digit இருக்கோ அது கூட நீங்க 1 ஆட் பண்ணிக்கணும் for example இப்போ நீங்க வந்து 6 இருக்கு அப்படினா +1 ஆட் பண்ணிட்டு 7 ஓட இதோட ஸ்டாப் பண்ணிரணும் அதே ஸ்டெப்ஸ் தான் just remove all the digits to the right remaining இருக்க digitsலாம் remove பண்ணனும் because நம்ம up to 2 decimals தான் நம்ம வந்து place பண்ண போறோம் அதாவது nearest hundreds வரைக்கும் தான் நமக்கு தேவை remaining digitsலாம் தேவையில்லை அதனால ரிமூவ் பண்ணிடுறோம் so 5 or more வந்து உங்களோட thousands placeல இருக்கும்போது இந்த placeல அதாவது hundreds placeல இருக்க digit கூட நீங்க +1 நீங்க பண்ணிட்டு remaining digitsலாம் ரிமூவ் பண்ணிரணும் so அதுதான் வந்துட்டு so இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம few examples நம்ம சால்வ் பண்ணலாம் so first example 6.1837 இது எப்படி பிளேஸ் பண்ண போறீங்கன்னா decimal point அதுக்கு அப்புறம் வந்துட்டு 1837 so 1837 அதுக்கு முன்னாடி ones placeல இருக்க digit so 6 point so இங்க நீங்க வந்துட்டு hundreds place up to 2 decimal places நீங்க வைக்கணும் so இங்க வந்து நான் 2 decimal places வச்சிரேன் so இங்கேயும் 6 போட்டுடலாம் so 2 decimal places வைக்கணும் அப்படினா உங்களோட thousands placeல என்ன digit இருக்கு 3 இது எந்த கேட்டகரியில ஃபாலோ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா less than 5 so less than 5 கேட்டகரியில இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் உங்களோட hundreds placeல இருக்க digit வரைக்கும் as it is நீங்க போட்டுட்டு remaining digits வந்துட்டு remove பண்ணிடலாம் so இதோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 6.18 up to 2 decimals நம்ம round off பண்ணியாச்சு next example 55.1257 so 55 நம்ம place பண்ணியாச்சு நீங்க பாத்துக்கோங்க எப்படி place value chartல நம்ம valuesல எப்படி fill பண்றோம்னு சொல்லிட்டு so உங்களோட thousands placeல இருக்க digit என்ன ஆகுது 5 or more கேட்டகரியில ஃபாலோ ஆகுது so 5 or more கேட்டகரியில ஃபாலோ ஆகும்போது நம்ம என்ன சொல்லிருக்கோம் உங்களோட hundreds placeல இருக்க digit கூட +1 பண்ணிரணும் so இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 55.1 2 plus 1 is 3 so 55.13 next example 0.789 so 0.789 so 0.789 so உங்களோட thousands placeல என்ன இருக்குன்னா 5 or more கேட்டகரியில ஃபாலோ ஆகுது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிருக்கோம் உங்களோட hundreds placeல +1 ஆட் பண்ணிக்கணும் so 0.78 plus 1 is 9 so 0.79 தான் ஆன்சர் so the last example கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க so decimal point
8 9 6 2 1. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். உங்களோட தௌசண்ட்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 5 ஆர் மோர் இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணணும், +1 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 9 + 1 என்ன ஆகிடும், 10 ஆகிடும். ஸோ 9 + 1 10 ஆகிடும். இங்கே வந்து 2 டிஜிட் போட முடியாது, ஒரு டிஜிட் தான் போட முடியும். பிகாஸ் 100 ஸ்பேஸில் ஒரு டிஜிட் தான் போட முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே 0 வச்சுட்டு இந்த 1 இதை கூட 10 ஸ்பேஸ் கூட ஆட் பண்ணிடணும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.8 + 1 என்னது 9, இங்கே 0. ஸோ இதாக வந்து ரவுண்டிங். ஸோ சிம்பிள். நீங்கள் அதே தான் உங்களோட தௌசண்ட் ஸ்பேஸில் என்ன ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆர் மோர். ஸோ 5 ஆர் மோர் இருக்கும்போது உங்களோட 100 ஸ்பேஸில் +1 பண்ண முடியும். ஸோ 9 + 1 வந்து 10. 2 டிஜிட் இங்கே வந்து இந்த பிளேஸில் வைக்க முடியாது. ஸோ 0 மட்டும் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த 1 நெக்ஸ்ட் 10 ஸ்பேஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஸோ 9. ஸோ 1.90 தான் ஆன்சர். ஸோ டிஃப்ரெண்ட் சினாரியோஸுமே நம்ம எக்ஸாம்பிள்ஸில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து இதே மெத்தடில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ரவுண்டிங் டெசிமல்ஸ் டு நியரஸ்ட் டென்ஸ், ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் இந்த வீடியோஸில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் சிஸ்டமோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸ்லாம் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.